ஏய் இவன லோக்கலாக பேசுகிறான் அவன், இவன் நம்பாள் இல்லையா அப்படின்னு அந்த வார்த்தை அதை மதமாக பார்க்கும்போது தான் பிரச்சனை. அதனால தான் சர்ச்சை விட்டுட்டு ஜீசஸ் பிடிச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக அதை நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நான் அந்த இன்டர்வியூவில் பார்த்தா சஞ்சீவ் பற்றி மட்டும் இல்லை, எங்கள் அப்பா பற்றியும் பேசியிருக்கேன். சீரியலில் நடிக்கிற நடிப்போ சீரியலில் நடிக்கிற டைலாக்கோ சினிமாவில் கொடுக்க முடியாது. கொடுத்தா பிஞ்ச செருப்பாளியே அடிப்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் சொல்கிறத நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்டும் ஊற்றிக்கும், சீனும் ஊற்றிக்கும். இந்த வெளிப்படையா பேசுற ஒரு விஷயத்தினால வந்துட்டு இழந்தது அப்படின்னு இருக்கா? நிறைய இருக்கு. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன். லிவர், கிட்னி, ஹார்ட். சஞ்சீவ் அளவுக்குள்ள என்னால் நடிக்கவே முடியாது. என் ஒய்ஃப் நான் விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். அட்லீஸ்ட் சார் வந்து ஒரு சீன் தான் சொல்றது, ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் போய் நில்லு போ, ஓடுற படத்தில் இருந்தா நீ பெரிய படத்தில் இரு. மிர்ச்சி செந்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டான்ஸ் கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது சூர்யா பிரதரும் நானும் தான் ஒரே ரோல் ஆடுவோம். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். சென்னை டி நகரில் தங்கமயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை. தங்கத்துக்கு தங்கம், தள்ளுபடியில் வெள்ளி. மார்ச் 2 வரை மட்டுமே. கிடன் வியூவர்ஸ்க்கு விஜயனோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய நடிப்புக்கு வந்து பலகாலமா வந்து ஃபேன்ஸா இருந்தவங்க எல்லாம் ரீசெண்ட் டைம்ல இவருடைய வெளிப்படையான பேச்சுக்கு ரொம்ப பெரிய ஃபேனாவே மாறிட்டு வராங்க. அதுல நானும் ஒரு ஆள். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஸ்ரீ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி வெளிப்படையான பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது. நிறைய லைக் எப்படி சொல்றது, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க, நிறைய ஹெல்ப் பண்றீங்க. அப்படின்னும் போது எதனால இந்த ஒரு திடீர் இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அது என்னன்னா, நான் பெருசாக பண்ண, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்னோட ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காலகட்டங்களில் சில விஷயங்கள் நம்ம உணர்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான்மா. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் ஏற்கனவே எப்போவே சொல்லுவேன், எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் அந்த பழக்கம் எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர் கிட்டேருந்து அந்த பழக்கம் வந்தது. ஸோ ரெண்டாவது, நான் எப்போ ஜீசஸ் என்னோட ரோல் மாடலாக எடுத்துக்க ஆரம்பிச்சேனோ, இட் இஸ் நாட் அபவுட் ரிலிஜன். இதில் நான் மதத்தை பற்றியே பேசலை. நான் வந்து ஜீசஸ், நான் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுகிறேன். ஜீசஸ் வந்து எல்லாருக்குமே காமன். இட்ஸ் காமன் டு யூ அண்ட் காமன் டு மீ, காமன் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த டீச்சிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் போது, அதை படிக்கிறது விட அதை செய்யறது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. நம்ம படிக்கிறோம், ஓகே, அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை வந்து பேசாமல் நம்ம இல்லாதவங்க கிட்ட தேடலாமே, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தேடலாமே. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோடீஸ்வரனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதில் 2 ரூபா நம்மளால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது எனக்கு பிடிச்சது ரொம்ப. அதனால என்னென்னா, அப்புறம் சர்ச்சஸ்க்கோ ஜாஸ்தி போகிற டைமை நான் ஒதுக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன். அங்கே சின்ன சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் எனக்கு என்னோட லைஃபே மாற்றிடுச்சு. என்னோட வே ஆஃப் சீயிங் திங்ஸை மாற்றிடுச்சு. என்னடா நம்ம இத்தனை வருஷம் சீரியலில் இருக்கோம், நம்மளுக்கு சினிமா கிடைக்கலையே, என்னடா நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியலையே, இப்படிலாம் இருக்கிற தாட்டு போய் அங்கே 6 மாதம் குழந்தைங்க, 3 மாதம் குழந்தைங்க, அவங்கள கேன்சரில் பார்க்கும்போது எந்த தப்பும் செய்யாமல் ரொம்ப இன்னசென்ட் பீப்புளுக்கு கேன்சர் வரும்போது, வயசானவங்களை வீட்டு விட்டு வெளியே விட்டு அவங்க ரோட்டில் இருக்க பார்க்கும்போதுலாம் கொஞ்சம் லைஃப்பை நான் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். நான் யாரும் சர்ச்சுக்கு போவேனா போங்க அதெல்லாம் சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இப்படி ஆரம்பித்தோன்னா அவங்ககிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேசி, கிவிங் தெம் ஹோப், ப்ரேயிங் ஃபார் தெம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. மதம் பிரச்சாரம் பண்ணல, ஹோப். அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு எந்த மதமும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்க டைமில் மனுன்னு ஒரு நண்பர் வந்து, அண்ணா நான் ரெஸ்கியூ பண்ணுவேன். என்ன ரெஸ்கியூ பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய வாட்டி நான் ரோட்ஸில் போகும்போது புத்தி சுவாதனம் இல்லாதவங்க, அடிப்பட்டவங்க, சில பேருக்குலாம் வயசானவங்களாம் ரோட்டில் விட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் பேசி நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நபர் மூலியமாக இல்லை, இவங்களை ரெஸ்கியூ பண்ணி ப்ராப்பராக இதுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்றாங்க. இப்போது ஒரு வயசானவர் ரோட்டில் இருக்காருன்னா, அவர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஹோமில் கொண்டு போய் சேர்க்கலாமா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலாமா, பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்ககிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு, இப்போ அவங்களுக்கு அடிபட்டிருக்கா, புண்ணாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமா, ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துட்டு, இன்கேஸ் டாய்லெட் கீழே போயிட்டாங்க வயசானவங்க அப்படின்னா, நம்மளே அவங்களுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு, புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஒரு லுங்கியோ இல்லை லேடிஸ் அந்த நைட்டியோ அதெல்லாம் போட்டு விட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ஓசி வாங்கி அவங்கள அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு, இது ஒரு ப்ராசஸ், லீகலாக பண்ணோம்.
ஸோ இதில் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீமாக அப்படி போயிட்டுருக்குறோம். ஸோ கடவுளை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்குள்ளே தேடுறதை விட்டுட்டு கடவுள் வெளியே இருக்காரு, இந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தா வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து மானிட்டரைஸ் ஆக்கி எனக்கு பணம் கொடுங்க, நான் கலெக்ஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ நம்ம பணத்தில் நம்ம இதை பண்ணிடணும். அடடா! நீங்க நிறைய இன்டர்வியூல வந்து பேசியிருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு காசோட அருமை அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சு நான் வந்து லைக் என்ன ரோடோட பேமெண்ட்லலாம் உட்காந்து அழுதுருக்கேன் அப்படின்னு அதை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்தது. ஆனா இவ்வளோ இருந்தும் இந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கு சம்பாதிக்கிறது போக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கலாம். பட் ஆனால் அதுவே கஷ்டம் அப்படின்னு நம்ம கடந்து வந்தபோது அந்த இனிஷியல் டைம்ஸ்ல எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? இல்லைம்மா, என்னோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ரோட்டில் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் ஒரு வயசானவர் நிறைய வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். 8 அழுக்கு சட்டை. நான் போய் அவர்கிட்ட வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா, ஏன் 50 ரூபா கொடுக்குறீங்க? நான் என் கை கால் நல்லா இருக்கே, நான் வேலை செய்கிறேன். இல்லை, ஏன் நீங்கள் என் தாத்தா மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து தாத்தா தான் பேரனுக்கு கொடுக்கணும், பேரன் தாத்தாக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவரு வந்து இந்த கஷ்டப்பட்டு வேலை போயிட்டு போற வழியில 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாரு. ஓகேவா? அதான் அப்ப நம்பளுக்கு வந்து என்ன கஷ்டம் நம்பளுக்கு? நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம கையில ஒரு ரூ. 500 கூட இருக்காதா? இல்ல ஒரு ரூ. 200 கூட இருக்காதா? இல்லாத டைம்கள் இருக்கு. பட் அதுல ஒரு ஒரு ரூ. 10 ஒரு ரூ. 5 ஒதுக்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ரீசென்ட் டைம்ல வந்து நிறைய இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசக்கூடிய ஒரு பர்சனா நீங்க வந்து மாறிட்டு வரீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவலி நீங்க வந்து எவால்வ் ஆகுறீங்க இல்லையா? எந்த இடத்துல இது அப்படி ஒரு விஷயமா மாறுச்சு? நம்ம எல்லாமே கெட்ட பின்ன ஞானின்ற மாரி எல்லாம் தப்பு எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் தப்பு பண்ணணும்னு சொல்ல வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரியலைசேஷன் ஒண்ணு வேணும். ஒரு மனுஷனுக்கு வேணும். அத மதமா பார்க்கும்போது தான் பிரச்சனை. கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம்னு மதமா பார்க்கும்போது தான் பிரச்சனை. மதமா பார்க்காம அதை வந்து வேற விதமா பார்த்தோம்னா ஒரு வே ஆஃப் லைஃப். ஆமா, ஜீசஸ் ஒரு கிறிஸ்டியன், இவங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வராங்க அப்படி பார்த்தா நான் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்காகலாம் பேசவே மாட்டேன். நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். இப்போ போறது இல்லை. ஸோ நான் அங்க ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு, லவ் யுவர் நேபர்னா ட்ரைங் டு ஸ்ப்ரெட் லவ். வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட் இல்லையா? நம்மளும் எவ்வளவோ தப்பு செய்யறோம். பெட்டரா வாழலாமே அப்படின்னு ஒரு முயற்சி தான். லைஃப் இஸ் a process. உங்களுடைய அந்த வெளிப்படையான பேச்சுக்கு நிறைய ஃபேன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ரீசெண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் இவர் சொல்றதெல்லாம் சரிதானப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இதுக்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? நீங்க பேசுறது எல்லாமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான். பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல லைக் இந்த வெளிப்படையா பேசுற ஒரு விஷயத்தினால வந்துட்டு இழந்தது அப்படின்னு இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ எல்லாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு 4 பேர் நல்லா பேசினாங்கன்னா 40 பேர் நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன் இந்த இன்டர்வியூக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, கிரிஞ்சுன்னு வானுங்க. வி ஆர் வெரி குவிக் டு ஜட்ஜ். இந்த 1 hour இன்டர்வியூவில் என்னோட ஜாதகமே அவங்களுக்கு நான் தெரிஞ்ச மாதிரியே ஒரு இது போட்டுருவாங்க, இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு. என்னை பற்றி அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசினாலும் நான் சந்தோஷப்பட போகிறதில்ல, என்னை பற்றி அவங்க மட்டமாக பேசினாலும் நான் வருத்தப்பட போகிறதில்ல. ஓகே, ஆக்சுவலா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சீவ். ஆனா சஞ்சீவ் பத்தியே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அந்த மாதிரி தான் வந்து சொல்றீங்க. லைக் நீ வந்து லைஃப்ல பெருசாகணும் ஆர் இன்னும் வந்து இருக்கிற இடத்த விட நல்ல மேல போகணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு ஒரு நண்பனா நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா? ஒரு ஓபன் ஃபோரம்ல சொல்லும் போது அது எப்படி வந்து உங்களுக்கு? ஆக்சுவலா அதை நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நான் அந்த இன்டர்வியூல பார்த்தா சஞ்சீவ் பத்தி மட்டும் இல்லை, எங்க அப்பா பத்தியும் பேசியிருப்பேன். நான் எங்க அப்பாவை எப்படி கிரிட்டிசைஸ்ன்னு சொல்றதை விட எங்க அப்பா இப்படிதான் பண்ணுவாரு, போட்டு இப்படி இது டைட்டா போட்டு போறாரு, இப்படிதான் நான் சஞ்சீவியும் சொன்னேன். நம்ம தப்பா எடுத்துக்கல விட கூட இருக்கவங்க தப்பா எடுக்க வச்சிருவாங்க. அதை பாத்தீங்களா, உங்களை பத்தி தப்பா பேசுறாரு, உங்களை பத்தி அதை நம்ம 40 நல்ல விஷயம் சொல்லியிருப்போம். அது பட் இன்னைக்கு சொல்றேன், சஞ்சீவ் அளவுக்குள்ள என்னால் நடிக்கவே முடியாது. இட்ஸ் பெஸ்ட். எங்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி இஸ் பெஸ்ட் ஆக்டர். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நானும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சுன்னா, சும்மாவே அவனை ட்ரோல் பண்றது வந்து சும்மா நடந்து வரும்போது ஒரு சாங்கை போட்டு ட்ரோல் பண்றது, அவன் அப்படிலாம் பண்றது இல்லை. ஆக்சுவலா சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லா நடிகரோட சாயல்கள் இருக்கதான் செய்யும். ஓகேவா? அது வந்து யாரும் டெலிபரேட்டாலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ரஜினி சார் சாயல் இல்லாம எந்த ஹீரோ நடிக்கிறது இல்லை, சிவாஜி சார் சாயல் இல்லாமல் எந்த ஹீரோ நடிக்கிறது இல்லை. சஞ்சீவும் விஜய் சாரும் 2 பேரும் வந்து காலேஜ் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸு.
2 பேரும் ஒண்ணா டான்ஸ் ஆடினவங்க காலேஜ்ல இருந்து. 2 பேருக்கும் அப்பவே நான் சொல்றது வந்து அவங்களோட அப்பதான் லயோலால சேர்றாங்க. அப்ப பார்க்கும்போதே கல்ச்சுரல்ஸ் அதுக்கெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. 2 பேரும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. ம். ஒரே மாரி தான் டான்ஸ் ஆடுவாங்க. 2 பேருக்கும் ஒரே ஸ்டைல் தான் இருக்கும். பட் இன்னைக்கு விஜய் சார் பெருசாயிட்டதுக்கு அப்புறம் சஞ்சீவ் பண்ணும்போது, அது வந்து ராங்கா போகுது மக்களுக்கு. ம். ம். பட் யாராவது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வேண்டே பண்ணுவாங்களா? அவன் வேண்டே பண்றது கிடையாது. நான் கூட யோசிச்சேன், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ, நம்ம ஃப்ரெண்டை பத்தி நம்மளே இப்படி பேசிட்டோமோன்னு. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஆக்சுவலா சாரி கேட்டேன். ஓகே. இல்லடா நான் அப்படிதான் லூசுத்தனமா இப்போ நான் அப்படி நான் பேசிட்டேன்டா, சாரிடா, நீ ஹர்ட் ஆயிருந்தா சாரிடா. சில டான்ஸ்ல நம்ம ஓப்பனா பேசும்போது ஹர்ட் ஆயிடுவாங்க இல்லையா? ட்ரூ, ட்ரூ. அதனால ஓகே. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, சினிமால ஒரு கலக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோஸ் 100 டேஸ் கிளப்ல இருக்காங்கன்றதை தாண்டி நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே 100 அப்படிலாம் இல்லை, இன்னும் கலக்கல. வாய்ப்புக்கு நான் நாயா போய் ஆடுறது எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சீன்லாம் இல்லைம்மா. ஓகே. என்னம்மா, நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்குமா. எனக்கு என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி ஓடுற படத்துல நீ இருக்கணும், சின்னதா இருக்கையோ பெருசா இருக்குன்னு யோசிக்காது. ம். ரைட் ஃப்ரம் தெரியா இருக்கட்டும். என் ஒய்ஃப் நான் விஜய் சாரோட பயங்கரமான ஃபேனு. ஸோ அப்போ கேட்டேன்னா, அட்லீஸ்ட் சார் வந்து ஒரு சீன் தான் சொல்கிறது, ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் போய் நில்லு போ, ஓடுற படத்தில் இரு. ஆ. விக்ரம்ல அப்படி தான். என் கசின் மகேந்தர் சொன்னான், டேய் என்னடா இந்த படத்தில் போயிட்டு இப்படிறா, போடா போய் லோகேஷ் சாரை பாடுறா, ஓடுற படத்தில் இருறா, நீ பெரிய படத்தில் இரு. அமரனில் அப்படி தான், ராஜ்குமார் சார் கிட்ட போயிட்டு. ஸோ அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இல்லை, ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். சில நேரங்களில் நம்ம சீன்ஸ் எடிட் ஆகிடும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய படங்கள் பண்ணும்போது அது ஒன்று இருக்குது. குட்டி கேரக்டராக இருக்கும், ஓரமாக நிற்கும், அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. 2-3 சீன் சாப் ஆகிடுச்சு, அது சீன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை பரவாயில்ல, நல்ல பேமெண்ட் வாங்கினேன், நல்ல பேமெண்ட் வாங்கினேம்மா. அதனால 3 மாதம் காஷ்மீர்லேயே இருந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் பிரதர் கூட இருக்க இந்த நட்பு ஃப்ளரிஷ் ஆச்சு. என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராஜ்குமார் சார், நாங்களாம் ஒன்றா டெலிவிஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். அவருக்கு நான் ஒரு ஏடி மாதிரி, அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அடுத்ததும் என்னென்ன படம் ஓடுதோ அதில் இருப்பேன். ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் யாரு அப்படின்றத வந்து இந்த சீரியல் உங்களுக்கு வந்து அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது அந்த ஒரு பயணம் எங்கே ஆரம்பிச்சது? சீரியல் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பிச்சது. நானும் தேவ்னு என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் அவனெல்லாம் வந்து காலேஜ் டேஸ் அப்படின்னு ஒரு சீரியல் ஆரம்பித்தாங்க. லேட் இன் 95 ஏதோ அது. ஓகேவா? அப்போலாம் எங்கள் 2 பேருக்கு 50 ரூபா தான் சம்பளம். நாங்களே அந்த 50 ரூபாவில், அப்போ பெட்ரோல் வந்து 30 ரூபாவா இல்லை 20 சில்லறையா தெரில எனக்கு. பைக்கில் நாங்களே பெட்ரோல் ஊற்றிட்டு அந்த காசுலேயே போயிட்டு நடிச்சுட்டு அந்த காசுலேயே அவ்வளோதான் இருக்கும். எங்கேயுமே சங்கர் கணேஷோட பையன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஸோ சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன். சில நேரங்களில் வந்து நிறைய சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் 100 ரூபா 150 ரூபா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும் நான் ஷூராக இருந்தேன், சரி சங்கர் கணேஷ் அப்படின்ற பேர் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அகல்யான்னு ஒரு சீரியல் எனக்கு ஒரு பிரேக் கொடுத்துச்சு சான் மீடியாவில். ஒரு சிவசக்தின்னு ஒரு சீரியல், அதுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்குறேன். அதுக்கப்புறம் யாரடி மோகினி, சஞ்சீவ் போயிட்டான், அப்புறம் நான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வானத்தை போல. ஸோ இது எல்லாமே நான் பிளான் பண்ணது கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மை என்டையர் ஜேர்னி இஸ் பிளான் பை ஜீசஸ். ஓகே. ஸோ அப்படியே போகுது. அது எனக்கு எதோ கொடுக்குறாரு, அது நான் சந்தோஷமாக ஏற்றுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். உங்களால் தான் நான் சீரியலை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சீரியலை பொறுத்த வரைக்கும் கதை தான், அதை கரெக்டாக அவங்க கொண்டு போயிடுவாங்க. இங்கே மற்றவங்களுக்குலாம் சீனே கிடையாது, சத்தியமாக கிடையாது. அதை தெரியாமல் நம்ம ஆடினோன்னா கன்சிஸ்டன்சி இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இத்தனை வருஷம், நான் 25 வருஷமாக இருக்கு இந்த ஃபீல்டில். ஸோ நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. சினிமா என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதோட மெனக்கெடுதல், சீரியலில் நடிக்கிற நடிப்போ, சீரியலில் நடிக்கிற டைலாக்கோ, சீரியலில் கொடுக்குற ரியாக்ஷனோ சினிமாவில் கொடுக்க முடியாது. கொடுத்தா பிஞ்ச செருப்பாலேயே அடிப்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏங்க அது அப்படிதான் அது. ஸோ இத்தனைக்கும் நான் சீரியலை ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் தான் ட்ரை பண்ணுவேன். பட் நான் அது தப்பு சொல்லலை. இது என்டையராக வேற, அது என்டையராக வேற. இது ஓவர் ட்ராமா, இது எக்ஸாஜுரேஷன். யதார்த்தம் ரொம்ப கம்மி, அது யதார்த்தம். டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை கரெக்டாக டேக்கிள் பண்ணுற ஆக்டர்ஸ் ராதிகா மேடம், டெல்லி கணேஷ் சார் ஒரு பயங்கரமான ஃபேன் தான். சீரியல், சினிமா எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணுவாங்க. சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யார் அப்படின்னா, எல்லா சீரியல் ஆக்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நான் இப்போ கூட ஃபோனில் தான் பார்த்துட்டு இருந்தேன், மிர்ச்சி செந்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டான மீட்டர் அது. நான் அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இப்போ அவரை பற்றி நான் புகழ்றதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை பற்றி அவர் பேச ஒன்றும் இல்லை. பட் நம்மளுக்கு தெரியணும், எல்லா சீரியலும் பார்ப்போம்ல, இது நம்ம பண்ணிடலாம்ல, இந்த கேரக்டர் நம்ம பண்ணிடலாம்ல தோணும். ஒரு ஆக்டராக எனக்கு தோணும். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கும்போதுமா பார்க்கும்போது நம்ம இப்படி பண்ணிடலாம். சில பேர் பார்த்து இது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். எனக்கு செந்தில் பார்க்கும்போது அப்படி தோணும், இது பண்ண முடியுமா,
இது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா கரெக்டான மீட்டரா இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் செந்தில். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சில பேரை நம்ம பாராட்டும் போது அப்படின்வாங்க. என்னங்கடா டேய் அவ்வளோதான் இல்லடா. ஓகே ஓகே அப்படின்வாங்க. சில பேர் அப்படின்வாங்க. டேய் ரஜினி சார், கமல் சார் கூட இப்படி பண்ண மாட்டாங்கடா, அப்படிலாம் பண்ணாதீங்கடான்னா, சரி அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் தான். பட் என்னோட பழக்கம் யாராக இருந்தாலும் பாராட்டிடுவேன். ஏன்னா என்ன யாரும் பாராட்டினது இல்லையா? அதனால நம்மள பண்ணலையே நம்மளா தான் அடுத்தவங்கள பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிடுவேன். ஓகே. ஆக்டிங் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? ஏன்னா அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போ நடிக்கக்கூடாது. ஓகே. நடிக்கக்கூடாது என்ன சொல்ல வரேன்னா, யூ ஷுட் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை நம்ம கிரிஞ்சுன்றுவாங்க. பட் அதுக்கு வந்து கதை ஹெல்ப் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணணும், டைலாக் ஹெல்ப் பண்ணணும். ஒரு யதார்த்தமான டைலாக் கொடுத்தாதான் ஒரு நடிகன் யதார்த்தமா நடிக்க முடியும். டைலாக் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடிப்பும் ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். அப்போ நம்ம சில யதார்த்தமான வார்த்தைகள் போட வேண்டியதா இருக்கும். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல சண்டை வரும். நாங்க ரூம் போட்டு நாங்களாம் எழுதி பேசியிருக்கோம் சார், மேல இடத்துல இருந்து 4 பேர் பார்த்தது அப்புறம் சீன் பேப்பர் வந்திருக்கு, நீங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ரூம் போட்டு எழுதினாலும் சரி, கார்ல உட்காந்தாலும் சரி, தெருவில் உட்காந்து எழுதினாலும் சரி, அது யதார்த்தமா இல்லைன்னா நான் மாத்துவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது யதார்த்தம். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. சினிமாவில் போகும்போது கூட லோகேஷ் சார் கூட சார் இப்படி சொல்லிக்கிட்டா சொல்லிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் உட்காந்து ரூம் போட்டு எழுதியிருக்கோம் ஸ்ரீ, நீங்கள் மாத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். ராஜ்குமார் சார் கிட்ட சார் இப்படி சொல்லிக்கிட்டா ஓகே ஸ்ரீ சொல்லிக்கோங்க, ஆனால் இது இப்படி தான் வேணும் ஸ்ரீ. அது எது வேணுமோ அதுக்கு அது கரெக்டாக இருக்கும். சீரியல் அந்த மாதிரி டேரக்டர்ஸும் இருக்காங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. சில பேருக்கு வந்து ஒரு ஈகோ தட்டும், இவன் ஏன் மாத்துறான், இவன் ஏன் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆணத்தை போட நாங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிப்போம். ரவி சார் இருப்பார் சன் டிவியில், அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஏன்னா ஸ்ரீ பண்ணா ஒழுங்காக தான் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் இதாக பண்ணிக்க மாட்டான், அவனுக்கு மட்டும் பண்ணிக்க மாட்டான், சீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பான் அப்படின்னு. சில பேர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, நான் சொல்றதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்டும் ஊற்றிக்கும், சீனும் ஊற்றிக்கும், அவங்களையும் வெளியே அமைச்சிருவாங்க. அப்படி நிறைய பேர் போனவங்களும் இருக்கிறாங்க. இவ்வளோ வந்து நீங்க நடிப்புல ஒரு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஏதோ ஒரு இடத்துல ஆக்டிங் நோக்கி நம்ம போகணும். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு ஏதோ ஒரு இதுல ஆக்டிங் தான் என்னோட ஒரு ஃபோட்டோவா இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது எதுனால? இங்க சரியா படிக்கல, அதான் உண்மை. 10th மேல படிக்கல, ரொம்ப பொறுக்கித்தனமா ஊர் சுத்தின டைமு. நடிப்பு கூட ரொம்ப ஈஸி நினச்ச டைமு, ஈஸியாக வந்துடும் நினச்சேன். டான்ஸ் கிளாஸில் போய் டான்ஸ் கற்றுக்காம அங்கே ரகலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தெளிவு வந்தோடனே ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னொன்னே சேனலில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக சேர்ந்தேன். சேனலில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் சேர்ந்துட்டு இருக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தன் பிரேம்னு அவன் எண்டமாலில் இருக்கான், அவன் கூப்பிட்டு நடிக்க வச்சான். அப்போ பார்த்தேன், என்ன நடிப்பு ஈஸின்னு நினச்சேன், கஷ்டமாக இருக்கு என்ன. திருப்பி பேக் வந்து சேனலுக்கே போனேன். அப்போ ஆகாஷ் ஆனந்த் அப்படின்னு என் ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து பாலாஜி டெல் ஃபிலிம்ஸ் சீரியலுக்கு வாடா, எவ்வளோ சம்பளம் வாங்குற சேனல் அப்படின்னா, 2000 ரூபாண்ணே. ஒரு நாளைக்கு 1500 வாங்கி கொடுக்குறேன் வாடா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1500 அப்படின்னு போனது தான். போனதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கற்றுக்கிட்டு ஏதோ இன்னைக்கு வந்து தடுமாறிங்க நிற்கிறோம். ஆக்சுவலா ஒரு இதுல சொல்லிருப்பீங்க, நான் வந்து லைக் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், எனக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வந்து என்ன வளர்த்துருக்காங்க, நல்ல ஸ்கூல், நல்ல ஒரு இது எல்லாமே இருந்தும் நான் வந்து அதெல்லாம் ஒழுங்கா பயன்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதனால அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த மைண்ட் செட் எப்படி? இல்லைம்மா, அது ரொம்ப செல்லமா வளர்க்குற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு, எங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு இல்ல. வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும், கீபோர்டு இருக்கும், ட்ரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒன்று கற்றுக்கிட்டு அரைகுறை டான் பாஸ்கோ ஸ்கூல், என் பேக்கை தூக்கிறதுக்கு ஒரு ஆள், டிரைவர், எல்லாமே பெஸ்ட்டு பார்த்தோன்னே அதில் முக்கால்வாசி பேர் இப்படி கெட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் நம்ம அப்படி இப்படின்னு தப்பாக போயிடுச்சு. அதை ரியலைஸ் பண்ணும்போது எருமாடு வயசாகிடுச்சு. சரி, நெவர் டூ லேட், ஓகே எவ்வளோ நாள் தான் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டஃபர் ரூட்டில் போகும்போது தான் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். நான் வேஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே, எஜுகேஷன் எல்லாமே காலேஜில் நான் நினச்சிருந்தா இளையராஜா சார் கிட்ட போய் மெயின் கீபோர்டிஸ்ட்டில் சேர்ந்துருக்கலாம். நான் கற்றுக்கல. எங்கள் அப்பா எனக்கு லயோலா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து நான் 10th முடிக்கல. எனக்கு ராமச்சந்திராவில் ஃப்ரீ மெடிக்கல் சீட், நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் அவங்களாம் வந்துட்டாங்க, இவங்களாம் வந்துட்டாங்க, அவங்க அப்படி இவங்க இப்படி, அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி போனாங்க. நான் டான்ஸ் கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது தான் சூர்யாவும் நானும், அவர் 2 பேரும் தான், நான் சூர்யா பிரதரும் நானும் தான் ஒரே ரோல் ஆடுவோம், கடைசி ரோல தான் ஆடுவோம். ஆனால் அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு, டிட்டர்மினேஷன். விஜய் சார் எப்படி வந்தார், டிட்டர்மினேஷன்.
யாருமே பேக்ரவுண்டில் வரல. எல்லாருமே அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு அந்த அந்த ஆர்ட்டை, கிராஃப்டை கற்றுக்கிட்டு தான் வந்தாங்க. நான் ரொம்ப தெனாவட்டா இருந்துட்டேன். ஓகே. ஆனா இவ்ளோ வந்து இருந்தும் ஏன் எங்கேயுமே வெளியில வந்து உங்க அப்பா பேரை சொல்லி நான் இவருடைய பையன் அப்படின்னு வந்துட்டு ஏன் எங்கேயுமே சொல்லாமலே இருந்தீங்க? இது சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு ஒரு ஸ்பார்க். அது ஓகே. ஏன் வந்துச்சுன்னே தெரியாது. ஆ. ஏதாவது விஜயகாந்த் சார் படம் பார்த்து, நான் விஜயகாந்த் சாரோட ஃபேனு. ஓகே. ஸோ தானா வரணும். ஆ. இந்த ஏழை ஜாதி படம்லாம் வரும். ம். நமக்கு தானா ஒன்று பண்ணணும் அப்படின்னு. நல்ல விஷயம் தானே. சரி, விஜயகாந்த் சார் கிட்ட அது வந்துருச்சு. ஸோ அதனாலே நம்ம சொல்ல வேணாம். ம். 2வது எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட முதல் படம், ஹிட்டான படம் சட்டமுறை ரிட்டர்ல எங்கள் அப்பா தான் மியூசிக்கு. ம். ம். அப்போலாம் எங்கள் அப்பா கூட நான் ரெக்கார்டிங் தியேட்டர் போவேன். ரொம்ப சின்ன வயசு. ம். அப்போவுமே ம். விஜயகாந்த் சாரை பார்ப்பேன். ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார், பாரு கஷ்டப்பட்டு ஒரு பையன் வந்திருக்காரு. எங்கள் அம்மா கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணும்ல. ஆமா. எனக்கு விஜயகாந்த் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன். அடடா! ஸோ அதனால சரி சொல்லாம வருவோம். பெருசா வரலனாலும் ஏதோ வந்திருக்கிறான், அவ்வளோதான். பியூட்டிஃபுல். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நெறைய வந்து இந்த காஸ்ட் பத்தி, அந்த ஒரு லைக் சப்ரஸ்ட் ஃபீலிங் வந்து நீங்க நெறைய இடத்துல வெளிப்படுத்திருக்கீங்க. பட் அது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவா என்னைக்காவது இருந்திருக்கா? சைல்ட் ட்ராமா வந்தது இல்ல. ம். கொஞ்சம் நான் எங்க அப்பாவை விட்டுட்டு நான் சொந்தமா வந்து காட்டுறேன்னு ஒரு ஒரு பாயிண்ட்ல வீட்டு விட்டு வெளியே வந்தேன்ல, அப்பதான் லைஃப் என்னன்னு தெரிஞ்சது எனக்கு. ம். இது நம்ம ஜீரோன்னு தெரிஞ்சது. நான் இந்த சில்வர் ஸ்பூன்லாம் போட்டுட்டு நம்ம வெளியே சாப்பாடே இல்லாம கையில காசு இல்லாம வெளியே வரும்போது தான் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சது. அப்போ இந்த ஜாதின்ற ஒண்ணு இருக்குன்றது எனக்கு அப்ப தெரிஞ்சது. ஒரு சீரியல் கம்பெனியில வந்து என்ன அங்க அவங்க அவமானப்படுத்துனது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அதுதான். ம். "ஏய், இவன் என்ன லோக்கலா பேசுறான் அவன்? இவன் நம்பாள் இல்லையா?" அப்படின்னு அந்த வார்த்தை ஹர்ட் பண்ணுச்சு. ஆ, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள், சரி அப்படின்னு கடவுள் மூலியமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சுக்குள்ள போம்போது, சரி இங்க தான் இப்படி பண்றாங்க. மனுஷன வந்து 4ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க பொறந்தவன் ஒரு ஜாதி, இங்க பொறந்தவன் ஒரு ஜாதி, இங்க ஒரு பொறந்தவன் ஒரு ஜாதி, இங்க ஒரு பொறந்தவன் ஜாதி 4ஆ பிரிச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதே. நம்ம எல்லாரும் அப்படிதானே அப்படின்ட்டு, ஓ! சர்ச்சுல போனா அது இருக்காதுன்னு நெனச்சு போய் அங்க ஏமாந்தேன். காமெடியா இருக்கு. நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம், இங்க ஒண்ணு. அப்போ தான் நான் யோசிச்சேன். ஓகே. அதனால தான் சர்ச்ச விட்டுட்டு ஜீசஸ புடிச்சுக்கிட்டேன். ஓகே. நெறைய விஷயங்கள் இவ்ளோ ஓப்பனா பேசுறதுனால, உங்களுக்கு வந்து சான்ஸஸ் எங்கேயாவது அடிபட்டுருக்கா? எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் சொல்ட்டேன்ல, எல்லாமே எனக்கு ஜீசஸ் குடுக்குறாரு. ம். ஓகேவா? ம். அப்படி நெனச்சு வராம போயிருந்தா கூட அத பத்தி கவல இல்ல. எனக்கு வேண்டியது, ம். எனக்கு காலையில 2 இட்லி சாப்பிடுவோமா? ம். அந்த 2 இட்லி எனக்கு இயேசு குடுத்துருவாரு. நான் நம்புறேன். ஓகே. எனக்கு என்ன வேணுமோ அத குடுத்துறாரு. ஐ அம் ஹேப்பி. அண்ட் இன்னொரு ட்ராக்ல சீரியலும் வந்து புதுசு தனம் அப்படின்னும்போது, அது எப்படி? அது ஆக்சுவலா ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான். ஆ. ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அதோட ரைட்டர் சந்துருன்னு ஒரு ரைட்டர் அவரு. ம். நான் கதைய சொல்றேன் கேளுங்களேன் அப்படின்னாரு. ஏங்க நீங்க தான் சொன்னீங்க 40 எபிசோட்ல செத்துருவான் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க அப்படின்னேன். கேளுங்களேன் அப்படின்னாரு. பட் அந்த கேரக்டர் நிஜமா நல்லா இருந்துச்சு. என்னோட ஓகே. ரியல் கேரக்டரைசேஷனுக்கு அதுல வந்து ம். அ நெறைய ஒட்டுச்சு. ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிட்டேன்னா, ஆ. எனக்கு வந்து இந்த உடல் உறுப்பு தானம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி குடுத்துட்டேன். ம். லிவர், கிட்னி, ஹார்ட், பான்கிரியாஸ், கண்ணு ஓகே. எல்லாத்தையும் எழுதி குடுத்துட்டேன். ஆ. ஸோ அது ஒரு கார்டு குடுப்பாங்க. அந்த கார்டு நம்ம போனதுக்கப்புறம் அந்த கார்டு யார் குடுக்குறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் என்னோட யூனியன்லலாம் நான் எல்லார்கிட்டயும் போய் பேசுவேன். ம். "டேய், செத்ததுக்கப்புறம் வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம கண்ண குடுத்துருவோம். அது மண்ணுலயோ, நெருப்புலயோ வீணா போக்கூடாது. ஒருவேளை நம்ம பிரெயின் டெட் ஆனா நம்ம ஹார்ட் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ம். இருக்கும்போது 4 பேருக்கு உபயோகம் இருக்குமா இல்லையோ, இறந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு 2 பேருக்கு உபயோகமா நம்ம இருக்கணும்." இது வந்து நான் இப்ப இல்ல. நான் கிட்டத்தட்ட எனக்கு கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அத நான் வந்து கேம்பெயினாவே பண்ணுவேன். ம். ஸோ அந்த ஹீரோ வந்து அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயம் எனக்கு புடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவரு. ம். எனக்கு லோக்கல் ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் புடிச்சதுக்கப்புறம், ஓகே இப்படி ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டரா இருக்கு ம். அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த சீரியல் ரொம்ப புடிச்சிருச்சு எனக்கு. ஸோ அது ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே போட்டுருவாங்க. ஆ. ஹீரோ செத்துருவாருன்னு. நெறைய கேட்டாங்க. ஏன்னா இது சாகுற கேரக்டர்லாம் பண்றேன். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ, ஏன் இத பண்ற? ஏன் அத பண்ற? ஏன் இது பண்ண? அப்படின்னா, நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அத ம். பண்ணிட்டு போயிடணும். பியூட்டிஃபுல். ஸோ தனம் வந்து மனோஜ்னு ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு. நல்லா இருக்கு. நல்ல ஓகே. ப்ராஜெக்ட். இல்ல பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, அகைன் வந்து ப்ரொஃபஷனலி உங்கள வந்து நாங்க நெறைய சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ்னு எங்க பார்த்தாலும் இருக்கீங்க. அடுத்து வந்து சன் டிவி பக்கம் இல்ல ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். அதனால தான் இது கெஸ்ட் ரோல் தான் பண்ணிட்டு ஆ. இருக்கேன். ஓகேவா? அது நல்லதா கண்டிப்பா இப்ப வானத்த போல வந்து நல்ல பெரிய சக்சஸ். ஆமா. ஸோ நல்லா ஒரு ஃபேமிலி சென்டிமென்ட்டோட எனக்கு ஏத்த மாரி ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா,
கண்டிப்பா. ஏன்னா ஒர்க் இருக்கணும். ஒர்க் இல்லன்னா போவா இல்ல. ஓகேவா? சில நேரங்கள் இப்போ வந்து என்னன்னா, இல்ல நான் ரொம்ப சூஸியா இருக்கேன். ம். எனக்கு நான் வெயிட் பண்ணேன். அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆக்டர்னா எல்லா கேரக்டரும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதும்மா. எல்லா கேரக்டரும் நம்ம நடிக்கலாம். பட் ம். நம்மளுக்கு எது சூட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். நான் போயிட்டு கோட் சூட் போட்டுட்டு நான் ஃபாரின்ல வந்து அப்படி இங்கிலீஷ் என்னால பண்ண முடியாதுன்னு இல்ல. நான் பண்ண முடியும். அது எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காது. எனக்கு இந்த கிராமத்து கதை, குடும்பத்து கதை அப்படின்னா, சினிமா ஆக்டர்ஸே அப்போ ரொம்ப செலக்டிவா தான். யார் யார் என்னென்ன எல்லாரும் எல்லாருமே பண்ணுவாங்க. ம். ரஜினி சார்னால எல்லாம் பண்ண முடியும். கமல் சார்னால ரஜினி சார் பண்ணது பண்ண முடியும். தனுஷ் சார்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். பட் ம். அவங்களுக்கே தெரியும். இதுதான், 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 இதுதான் அப்படின்னு. பண்ண முடியாதுன்றது கிடையாது. எது பண்ணா நல்லா இருக்கும், எது ஏத்துப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ பண்ணிட்டு நான் போயிட்டு பல்ப் வாங்கிடக்கூடாது இல்லையா? அதனால நம்ம முகத்துக்கு நம்மள அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வந்தாருன்னா செட் ஆகாது. நம்மள படிக்காதவனா காட்டினா தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பியூட்டிஃபுல். கண்டிப்பா நாங்களும் வந்து உங்கள பல்வேறு சீரியல்ல, பல்வேறு கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற விதத்துல பார்ப்போம் அப்படின்னு நம்புறோம். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் த வேல்யூபிள் டைம். நெறைய விஷயங்கள் மனசுல இருந்து அப்படியே ஓப்பனா நெறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ. உங்கள நேசிக்கிற மாரி மத்தவங்கள நேசிங்க. ஆஹா. அவ்வளோதான். அப்படி அது நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, யார் கூடயும் சண்டை போட மாட்டோம். யார் கூடயும் திட்ட மாட்டோம். தப்பு தப்பா கீழ கமெண்ட்ஸ் போட மாட்டோம். தேங்க் யூ. தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக 10 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். தள்ளுபடி விலையில் வெள்ளி. இச்சலுகை மார்ச் 2 வரை மட்டுமே.